அறிவுடன் மாலை நியூஸ். சென்னை AZK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங் சார்பாக 6வது எக்ஸ்டர்னல் ஆர்ட் எக்ஸ்போ சென்னை லலித் கலா அகாடமியில் இம்மாதம் 25 முதல் ஆகஸ்ட் 31 வரை நடைபெறுகிறது. இது வெறும் ஓவிய கண்காட்சி மட்டுமல்லாமல் ஓவிய திறனை வளர்த்து வரும் ஓவியர்களின் கைவண்ணத்திலான ஓவியங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஓவியம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் பயிற்சி விவரங்கள் பற்றி அறியும் மையமாகவும் செயல்படுகிறது. டாக்டர் கார்த்திக் மற்றும் டாக்டர் மீனா கார்த்திக் அவர்களின் AZK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங் என்னும் ஓவிய பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் சுமார் 30 மாணவர்களின் ஓவியங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. ஓவியர்கள் வயது வரம்பு இன்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை பங்கேற்க உள்ளனர். சென்னை மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்தும் ஆன்லைன் மூலம் பயிற்சி பெறுவோர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியை காண சுமார் 1 லட்சம் ஓவிய பிரியர்கள் பார்வையாளர்களாக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினராக கலைச்செம்மல் ஓவியர் விஸ்வம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் வெற்றி பெறுபவர்களுக்கு விருது வழங்கும் நாளன்று சிறப்பு அழைப்பாளர்களாக ஓவியர் ஜாஃபர் மற்றும் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். நான் வந்து கார்த்திக். ஸோ இந்த AZK இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனோட ஃபவுண்டர். இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து மொத்தம் 16வது வருஷம் இப்போ இந்த அடியெடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்ட் எக்ஸ்போ அப்படின்றதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எல்லாராலையும் வந்து எல்லாருக்குமே வந்து க்ரியேட்டிவான விஷயங்கள் இருக்குது, நம்மளால் யோசிக்க முடியும், நம்மளால் பண்ணுறோம். ஸோ அதனால் பண்ண முடியுன்ற விஷயத்து தான் இன்டர்னல் அப்படின்ற மீனிங்கு. அதை பேஸ் பண்ணி அந்த ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன். ஸோ அவரால் பண்ணியிருக்காப்புல. ஸோ என்னன்னா டெக்னிக்கலான விஷயங்களை மட்டும் குழந்தைங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா டெக்னிக்கை வச்சுட்டு அவங்க அதுக்கு ஃபர்தராக அவங்க வந்து அதில் க்ரியேட்டிவிட்டி ஈஸியாக அப்ளை பண்ணிப்பாங்க. க்ரியேட்டிவிட்டின்றதை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. க்ரியேட்டிவிட்டின்றதை நம்ம எப்படி யோசிக்கலான்றதை சொல்ல தான் முடியுமே தவிர க்ரியேட்டிவிட்டின்றது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்குது, தனித்தனிமான கருத்துக்கள் இருக்குது. அது அந்த விஷயத்தை அவங்க வந்து இதுக்கு மேலே அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம்னா ஒவ்வொரு விஷயம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி மீடியம்ஸ் அட்டன் பண்ணணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். மொத்தம் இங்கே ஒரு 100 பெயிண்டிங் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்க்ளூசியான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஷோ வந்து கரெக்டாக 1 வீக் நடக்குது. 25th 31st வரைக்கும் நடக்குது. அது இல்லாமல் இந்த 7 நாளுமே மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மற்ற குழந்தைங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களை பண்ண முடியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைய இந்த மாதிரி கொண்டு போகலாம், நம்ம குழந்தைக்கு அந்த விஷயத்தை நம்ம கொடுக்கணுன்ற பேரண்ட்ஸ்க்கான ஒரு மோட்டிவாகவும் ஆல்ரெடி பண்ண குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இதை பற்றி தெரியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த ஷோ வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம்.